அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கல்வி எவ்வளவு சிறந்தது என்பதை 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இருவரும் இன்னைக்கு இந்த மேடையில் சிறந்து விளங்குகிறார் என்றால் அதுக்கு உரியது என்னது? கல்வி. அப்ப கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் நினைவு வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். கொரோனா 2ஆம் அலை வந்தது. அப்ப கிராமம் முழுவதுக்கும் வந்துருச்சு, எல்லா இடங்களுக்கும் பரவிடுச்சு. அப்ப என்னோட அப்பாவும் பாதிக்கப்பட்டார், கொரோனாவால் பாதிக்கப்பட்டார். என்னோட மைத்துனர் கண்ணன் மூலியமா அவர்கிட்ட கேட்டேன் எங்க சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்கும் பொழுது சார் நான் சார்ட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னது திரு விஜயானந்த் சார் தான். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பெட்டு கிடையாது, பண்ணி புதுசாக ஒரு பெட்டு கிரியேட் பண்ணி எங்க அப்பாவுக்கு அனுமதி எடுத்து இன்னைக்கு உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐயா அவர்கள். ஐயாவுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்க, அடுத்த ஐயா குறிப்பிட்டது ஒரு ஆண்டிற்கு சராசரியாக 300 படங்கள் வருது. சரிங்களா? 300 படத்தை பார்த்தா கெட்டு போக மாட்டானோ. ஐயாவே குறிப்பிட்டு போனாரு 25 படம் இன்னும் வர இருக்கு, 25 படங்கள் தான் சிறந்த படமா இருக்கு அப்படிங்கிறாரு. நான் சொல்கிறேன் 25 படம் 300 படம் தேவையில்லை, ஒரு படம் போதும் ஒருத்தனை கெடுப்பதற்கு. நாம இத்தனை வயசு ஆயிடுச்சு, நம்ம ஒருத்தரும் சினிமாக்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆனா 2ஆம் வகுப்பு பையன் சொல்றான் தலைவன் வந்துட்டான் பாரு, குறி வச்சா யார விழணும் அப்படி அவனோட இந்த ஸ்டைல் கண்ணாடி போடலாம் போட்டு காமிக்கிறான். இந்த சினிமாத்தனம் அந்த பையனுக்கு தேவையா என்பது ஒரு கேள்வி. அனுசிங்க சகோதரியாக பார்க்க வேண்டிய பெண்களை காம பிசாசுகளாக பார்த்துட்டு இருக்கும். ஒற்றை அந்த சிந்தனையை தூண்டுவது எது? சினிமா. இறுதியாக சினிமா பொழுதுபோக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பொழுதுபோக்கா இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனா இன்னைக்கு சினிமா என்பது பொழுதுபோக்கு இல்ல, நம் உயிரோடு கலந்திருக்கு. சினிமாவுக்கு அத்தனை பேரும் அடிமை. கரூர் பேசாம முடிக்க முடியாது. சரிங்களா? கரூர் போனது நிகழ்வுலாம் தெரியும், நான் பெயரை கொடுப்பேன். ஒரு நடிகர் கூட்டம் கூட்டினார், அங்க மக்கள் போனாங்க. சரிங்களா? ஏதோ ஒரு அன்பின் மிகுதி ஏதோ ஒரு காரணத்துல போயிருக்காங்க. அவ்வளவு உனக்கு ஏன் அவ்வளவு இது போய் பார்க்கணும் அப்படின்னா கூட்ட நெரிசல பார்க்கணும். ஒரு நடிகர் மீது உள்ள அவ்வளவு வெறித்தனம் சொல்லுங்க, வெறித்தனம் கூட சொல்லுவீங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க நீங்க டிவியில் அழகா காமிச்சிட்டு போனா நீங்க பார்த்துட்டு போக வேண்டியதானே. ஏதோ ஒரு மூடத்தனமான விஷயம், முட்டாள்தனமான விஷயம், அறிவிலித்தனமான விஷயத்தான் நீங்க பார்க்க போனீங்க. அங்க இறந்துபட்டது 41 உயிர்கள். இன்னும் கொஞ்சம் 43 சொல்ல 41 வச்சுக்கணும். ஆனால் அதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், ஒரு தந்தை தன்னோட குழந்தையை தூக்கிட்டு அப்படியே அந்த மருத்துவத்தை அலையிறாரு. அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமூகம், ஏன் இந்த மனித உணர்வுல அத்தனை சமூகம் அழுது போனாங்க. அப்படியே தூக்கிட்டாங்க, உயிர் போச்சு அந்த குழந்தைக்கு. கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இவங்களா போனாங்க. அந்த குழந்தையை தூக்கிட்டு அப்படியே மருத்துவத்தை இங்க போறான் அங்க போறான், ஒரு அம்மா கூட்டமா இருக்கு அந்த மட்டும் போய் காமிக்க பழைய பாருன்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு அழிவு ஏற்படுவதற்கு சினிமாத்தனம் தான் சொல்லி நான் நிறைவு செய்யறேன். எதிரி துரோகி யார் சிறந்தவன்? எதிரி சிறந்தவன். ஏன்னா கண்ணுக்கு தெரியுது நமக்கு அவன் எதிரின்னு சொல்லி. துரோகி கூடையே இருந்து குழி படிக்கிறவன். நாங்க சொல்வது என்னன்னா, வள்ளுவர் ஒரு குறள் குறிப்பிட்டிருக்கான், வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள் போல் பகைவர் தொடர்பு. நான் இங்க எதிரியா யார் நிறுத்துறேன் அப்படின்னா மதுவை நிறுத்துகிறேன். சரிங்களா? எதிரி யார் நிறுத்துறேன்? மதுவை நிறுத்துறேன். மது கெட்டுது, அது குடியை அழிக்கும், மாற்றுக்கிறதே கிடையாது. சமூகத்துக்கு மிகவும் கேடு. சினிமாவா போதைப் பொருள்னா மேம்போக்கா சொன்னா போதைப் பொருள்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நுட்பமா ஆராய்ந்து பார்த்தீங்க, மதிநுட்பத்தோடு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக சினிமா தான் இது அத்தனைக்கும் கேடு. இப்படி எல்லாம் உட்பகைய கூடவே இருந்து குளிப்பறிப்பது சினிமாவா இது எதிரியை காட்டிலும் துரோகிதான் கொடூரமானவன் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.